அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே லாக்அப் டெத் அப்படிங்கிறது நிற்காத ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா 2011 2016 வரைக்கும் அதிமுக ஜெயலலிதா அவர்களான தலைமையிலான ஆட்சி காலகட்டத்தில் சுவாதி ராம்குமார் கொலை வழக்கில் குற்றவாளியான கருதப்பட்ட ராம்குமார் பார்த்தீங்கன்னா சிறையில் வச்சு இறந்து போகிறாரு. சிறைச்சாலையில் வச்சு இறந்து போகிறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த 2016 2021 இடைப்பட்ட காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி நடக்குது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா போன்ற 3 முதலமைச்சர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி இருக்கிறப்ப என்னாவது லாக்டவுன் டைமில் கொரோனா காலகட்டத்தில் அப்பா மகன் 2 பேர் அடித்து கொலை செய்யப்படுறாங்க காவல்துறையால். ஜெயராஜேஷ், பீனிக்ஸு. அதுக்கப்புறமேட்டு அந்த 2021 2026 வரைக்கும் இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய திருப்புவனம் அஜித் அவர் மர்மமான முறையில் காவலர்களால் அடித்தே கொலை செய்யப்பட்டார். சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்து மக்கள் என்ன பண்ணாங்க, சரி விஜய் வந்தால் இதை மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு இப்போ அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. இப்போ இவர்கள் வந்த வாட்டி இப்போ ஏதாவது நடந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம், இப்பயுமே ஒன்று நடந்துருக்குது. நாகர்கோயிலில் பொட்டி கடையில் 3 பாக்கெட்டை குட்கா விற்ற ஒரு மாற்றுத்திறனாளி கடைக்கார ஆளை கூட்டிகிட்டு போய் அடித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை. இதில் பார்த்திங்கன்னா சிறைச்சாலையில் வச்சு அவர் இறந்து போயிருக்கிறாரு. அந்த பணத்தை கொடுக்குறதுக்குள்ளே அவங்களை அலக்கழிச்சு ரொம்பவே கஷ்டப்படுத்தி தான் கொடுத்துருக்குறாங்க. லாக்அப் டெத் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போ நிற்கும்னு சொல்லி தெரில. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் காவலர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப நேர்மையானவங்களும் ரொம்ப நியாயமானவங்களாகவும் ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. தப்பு செய்கிறவங்களே கூட பார்த்திங்கன்னா திருத்த தான் பார்க்குறாங்க ஒழிஞ்சு இந்த மாதிரி அப்பாவி கிடச்சா அடித்து கொலை பண்ணுற காவல்துறையாளர்லாம் இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது தான் பார்க்கும்பொழுது தான் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில கருப்பு ஆடுகளால் ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே கெட்ட பேர். எத்தனையோ 99 நல்ல காவலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தப்பான போலீஸெல்லாம் இப்படி ஒட்டுமொத்த காவல்துறைக்கே பார்த்திங்கன்னா கெட்ட பேர். இப்போ காவல்துறையை சேர்ந்து ஒரு நபர் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னாலே இவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணணும். அவங்கள பார்த்தோன்னே பயம் வர மாதிரி தான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியாச்சும் பார்த்திங்கன்னா லாக்அப் டெத் நடந்திருக்குதா? எந்த அரசியல்வாதியாச்சும் ஒரு சாதாரண ஒரு 500 ஓட்டில் ஜெயிச்ச ஒரு வார்டு நம்பர் எங்கேயோ போய் ஜெயிலில் போய் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் பண்ணி ஒரு குட்கா விற்றோ அல்லது கஞ்சா விற்றோ போதைப் பொருள் விற்றோ சிறைச்சாலைக்கு போய் காவலர்களை அடித்து செத்து போயிட்டாருன்னு எங்கேயோ செய்தி வருதா? கிடையாது. ஏதோ ஒரு ஜாதி கட்சியில், நல்லா கேட்டுக்கோங்க, ஏதோ ஒரு ஜாதி கட்சியில் ஏதோ ஒரு வார்டில் ஏதோ ஒரு கிளை செயலாளராக இருப்பான். அவன் எங்கேயோ போய் அடித்து இந்த மாதிரி காவலர்கள் அடித்து இங்கே செத்து போனான்னு தகவல் வருதா? வராது. ஏன் வராது? அதே மாதிரி திமுக கட்சியை சேர்ந்த, அதிமுக கட்சியை சேர்ந்த ஏதோ ஒரு கிளைக்கழக செயலாளர், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு டிவிஷன் பொறுப்பாளர், இவங்க யாரோ போய் சிறைச்சாலையில் இந்த மாதிரி ஆன்ஸ் விற்றோ, குட்கா விற்றோ, மதுபானம் விற்றோ, புகையிலை பொருட்களை இல்லீகலாக விற்றோ, குட்கா விற்றோ, இதே மாதிரி ஏதாவது விற்று ஜெயிலுக்கு போய் யாராவது செத்து போயிட்டாங்க நியூஸ் வருதா? வராது. இந்த மாதிரி அப்பாவி மக்கள், பொதுமக்கள் இவங்கள பற்றி தான் வரும். எத்தனையோ கோடியாக ஸ்மக்லிங் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் விட்டுறாங்க. லாரியாக பிடிக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுறாங்க. டன் கணக்கில் பிடிக்கிறாங்க, அவங்களாம் விட்டுறாங்க. இந்த செத்து போன பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பம் தான். அவங்க நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிறாங்க. பையன் பேர் சபரிவர்மன், 34 வயசு இளைஞர். 4 வயசில் பையன் இருக்குது. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த பையனுடைய ஒரு தொழில் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா 3 அடி அகலம் 3 அடி நீட்டம் தான். ஒரு பொட்டி கடையில் மிஞ்சி போனால் என்ன வந்துடும் போது ஒரு நாளைக்கு ஒரு 700 800 ஒரு 1000 ரூபா தான் வியாபாரம் ஆகும். அந்த 1000 ரூபா வியாபாரம் அடிச்சுன்னா ஒரு 300 200லேருந்து ஒரு 300 லாபம் கிடைக்கும். அதில் அதை வச்சு என்ன வாழ்வாதாரம் நடத்திட முடியும்? அதையும் வச்சு ஒரு எளிமையான வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்ககிட்ட ஒரு 3 பாக்கெட் குட்கா பொருள் பாக்கெட் பறிமுதல் பண்ணுறாங்க. அது ஆன்ஸோ அல்ல கணேசாவோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு பொருள். இதை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, சிறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காவல் நிலையத்தை போய் எஃப்ஐஆர் போட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே அடிக்கடி தொடர்கதையே நடக்க மாட்டிருக்கு. எப்போவுமே பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த நபர்கள்கிட்ட காவல்துறை பெரும்பாலும் போகவே மாட்டாங்க. இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை ஈடுபடுறவங்கள தான் பார்த்திங்கன்னா எனக்கு பொதுவாக பேங்க்கில் லோன் வாங்குறவங்க கிட்டலாம் பார்த்திங்கன்னா இத்தனை பேர் லோன் சாங்ஷன் பண்ணி கொடுக்கணும், எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும், உனக்கான எய்ம் இதை முடிக்கணும், டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க. அதேமாதிரி இவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு கால், வருஷத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டம்மி கேஸு குட்கா விற்றாரு, இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் கணக்கட்டுறதுக்கோசரம் யாரோ ஒரு சில பிடிப்பாங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கடந்த காலகட்டங்களில் இவரை சபரிவர்மன் இந்த மாதிரி குட்கா வித்தாருன்னு சொல்லி பிடிச்சிருக்கிறாங்க, திரும்ப விட்டுருக்குறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இப்போ மறுபடியும் பிடிச்சிருக்கிறாங்க 3 பாக்கெட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கு 2 நாள் முன்னாடி தான் ஒரு ஈச்சர் வண்டி நம்ப கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோ எடையுள்ள 450 கிலோ எடையுள்ள குட்கா பொருளாக தாவேக்கா நிர்வாகி குணசேகரன் அப்படிங்கிறத கொண்டு போகிறாரு. அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க,
டிரைவர் மட்டும்தான் மாட்டியிருக்கிறாரு. வண்டியில் இருந்தவங்களாம் எகிரி குச்சி ஓடிட்டாங்க. ஏன் டிரைவருமே ஓடிவிட்டாரு. வண்டியை நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம், பொருள் எடுத்து அழிச்சிட்டோம்னு சொல்லி ரெக்கார்டு காமிச்சிட்டாங்க. ஏன் வண்டி நம்பர் வச்சு அந்த ஆளை பிடிக்க முடியாதா? வண்டி நம்பர் வச்சு அந்த ஆளை பிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கேஸ் கணக்காட்டுறதுக்கோசரம் பிடிக்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பாவி ஒரு இளைஞரை மட்டும் பிடிச்சிட்டு போய் காவல்துறையில் வச்சு அடித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதில் சம்மந்தப்பட்ட அவர் வந்து இறந்து போயிட்டார். இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவரை வந்து வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் வர வச்சுருக்கிறாங்க அவங்க குடும்பத்திலங்களா. அவங்க மாரடைப்புன்னு வந்து பார்க்கும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத விதமாக பணத்தை கண்ணிலே காட்டலையாம். அந்த சமுத்திரக்கனி படத்தில் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இறந்து போயிடுவான். அந்த பையனை பார்க்க அவங்க பேரண்ட்ஸ் வரும்போது இங்கே இல்லை அங்கே போங்கம்பாங்க. ஸ்கூல்லேருந்து ஆஸ்பத்திரி அனுப்புவாங்க, ஆஸ்பத்திரியிலேருந்து வேற ஒரு இடம் சொல்லுவாங்க, அங்கேருந்து வேறு ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க, அங்கேருந்து வேறு ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க, அங்கேருந்து வேறு ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க. ஒரு 4-5 இடம் அலைய விட்டு அவங்கள ரொம்ப டயர்டாக்கி அவங்கள ரொம்ப டயர்டாக்கி அவங்களால கேட்டால் அவங்களால உடனே ரியாக்ட் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு அவங்கள ஃபிசிக்கலாக ரொம்ப டயர்டாக்கி அதுக்கப்புறமேட்டு தான் அந்த சமுத்திரக்கனியோட படத்தில் வந்து அந்த தகவல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் மகன் இறந்துட்டாருன்னு. அதே மாதிரி இந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த குட்கா வித்த 3 பாக்கெட் குட்கா வித்த அந்த பொட்டி கடை நடத்துகிற ஒரு ஆள் இறந்து போனதுக்கு அவரை உடம்பை பார்க்கவே இல்லையா. அதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை இங்கே போங்க அங்கே போங்க, அங்கேருந்து இங்கே போங்க, இங்கேருந்து அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி ரொம்பவே அலக்கழித்து அப்புறமேட்டு தான் பாடியை பார்க்க விட்டுருக்குறாங்க. இவங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. இந்த விஷயம் உடனே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. எப்படி தெரிய ஆரம்பிக்குது, அவங்க இறந்து போன பையனுடைய மாமனார் வீட்டு சைடு ரிலேஷன்லாம் குடும்பத்து உறவினர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சாலை மறியல் பண்ணுறாங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா மீடியாவோட அட்டென்ஷன் இந்த பக்கம் திரும்பின வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுது. தமிழ்நாட்டோட சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மாற்றம் நடக்கும்னு நினச்சி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சியோட ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குது, லாக்அப் டெத் அப்படிங்கிறது நடந்திருக்குது. இதுக்கு விஜய் என்ன சொல்ல போகிறாரு, அவரை பார்க்க வந்து செத்து போனவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்தாருல்ல, இந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த ஏழை செத்து போனாலும் அந்த பொண்ணோட அந்த செத்து போன நபருடைய அவங்க மனைவிக்கு அங்கன்வாடி ஊழியராகவோ அரை கிளாஸில் அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுங்க, நிறைய படிச்சிருந்தாங்கன்னா ஒரு டீச்சர் போஸ்டிங் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருக்கிறாரு. அப்படி ஒரு பேசின வாட்டி நிறையா மாற்றங்கள்லாம் வந்திருக்குது. நிறையா சமூக ஆர்வலர்கள் அனைத்து கட்சிக்காரங்க எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சாட்டி என்ன நடந்திருக்குது, அந்த சம்மந்தப்பட்ட சிறை காவலர்கள் 3 பேரை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சிறை காவல் ஆய்வாளர், சிறை வார்டனு, இவரை தாக்கினதாக சொல்லப்பட்ட ஒரு காவல் அதிகாரி, இவங்க 3 பேரையும் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. சிறை வார்டனா சிறையில் போட்டாங்க, வேற ஒரு சிறையில் போட்டு 7 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டு ஒரு பக்கம் போய் அவங்களோட பாடியை வாங்கிக்கோங்க, செத்து போன பையனோட பாடியை வாங்கிக்கோங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. செத்து போன பையனுடைய அவங்க அக்கா இருந்துட்டு நான் பாடியை வாங்க மாட்டேன், நான் எதுக்கு பாடியை நான்லாம் வாங்க மாட்டேன், நான் என்னத்துக்கு வாங்கணும், எனக்கு நீதி கிடைக்கணும், குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கிடைக்கிற வரைக்கும் என் தம்பியோட பணத்தை நான் வாங்க மாட்டேன், குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வர வரைக்கும் நான் பாடி வாங்க மாட்டேன்னு சொல்லி அந்த பெண்மணி ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பிரபலமான அமைச்சர் ஸ்ரீநாத் என்ன பண்ணுறாரு, மீனவர் நலத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக கிளம்பி நாகர்கோவிலில் சம்மந்தப்பட்ட இறந்து போன சபரிவர்மனுடைய குடும்பத்துக்கு போகிறாரு. நேரில் காவல் அதிகாரிகள் புடைசூழ போகிறாரு. போய் என்ன பண்ணுறாங்க, பாடியை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இது நேற்று இரவு நடந்தது. 16ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை நைட்டு இந்த விஷயம் நடக்குது. சத்தம் போடாமல் நைட்டில் போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து பாலிமர் நியூஸில் வந்து வெளியில் வந்துருக்குது இந்த விஷயம். பாடி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப நாகரிகமான முறையில் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இறந்து போன நபருடைய அவங்க அக்கா என்னங்கிறாங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க நான் பாடி வாங்க மாட்டேன், நீங்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறீங்க, அந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் என் கூட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமைகள் ஆணையத்தை மனித உரிமை ஆர்வலர்களை என் கூட இத்தனை பேர் போராடிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் கொடுக்குற அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இவங்கக்கிட்ட கொடுத்து வேறு ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து நான் செக் பண்ணி பார்க்கணும், அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, நீங்கள் கொடுத்துருக்குற ரிப்போர்ட்டும் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டும் சரியாக போச்சுன்னு அவங்க படித்து போயிட்டு சொன்னாங்கன்னா நான் பாடி வாங்கிக்கிறேன், என்னை கட்டாயப்படுத்தாதீங்கன்றாங்க. அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி பாடியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இறந்து 3-4 நாட்கள் ஆகியும் இறந்து போன நபருடைய உடல் அப்படிங்கிறது வாங்கப்படலை. இன்னும் உடற்புறவாய்வு முடிஞ்சு மார்ச்சுவரியில் தான் பிணவரையில் தான் அந்த உடம்பு வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த உடம்பை யாருமே வாங்கலை. அந்த குடும்பத்தார் வாங்க மறுக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க சம்மந்தப்பட்டவர்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
தமிழகத்தில் இது மாதிரி ஒரு லாக்அப் டெத் நடக்கக்கூடாது. இதை அரசியல்வாதிகள்கிட்ட சொல்லும்போது என்னங்கிறாங்க, போன திமுக ஆட்சியில் திருப்பவனம் அஜித்குமார் செத்து போனப்போ போய் சொல்லும்போது என்னங்கிறாங்க, இல்லைங்க உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்திருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை கொலை நடந்திருக்குது, அது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் லாக்அப் டெத் கம்மி தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முட்டு கொடுப்பாங்க. ஒரு உயிர் போனாலும் உயிர் தானே. அரசியல்வாதியோட பையன் யாராவது ராணுவ வீரனா போகிறானா? கிடையாது. எல்லாம் அரசியல்வாதி வாரிசு அரசியலாக தான் வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர, எங்கள் தாத்தா அரசியல்வாதியாக இருந்தார், நான் வந்து இராணுவத்துக்கு போகிறேன்னு சொல்லி யாரும் போக மாட்டாங்க. எங்கள் தாத்தா அந்த பதவியில் இருந்தார், நான் வந்து படித்து கலெக்டராகனு யாரும் போக மாட்டாங்க. நான் வந்து விளையாட்டு வீரராக வரேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து நல்லது பண்ணுறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நானும் பதவிக்கு வரேன், எனக்கும் வேணும், அந்த மாதிரி தான் வருவாங்களே தவிர, மனுஷன் அந்த ஒரு ஏமாற்றி பிழைக்கிறதுலே தான் இருக்கிறாங்களே தவிர, ஒரு சிலர் அந்த ஒரு மனிதாபிமானத்தை நினைக்க மாட்டேங்கிறாங்க.